Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் நம்மை மட்டுமாக அழைத்ததற்காக நாம் நன்றியோடு அவரை நாம் துதித்து ஆராதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோம். மீண்டுமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அப்படியாக அந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கடைபிடித்து வாழ்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம் தேவைகளை அனைத்தும் அவர் சந்திக்கக்கூடியவர். அப்படியாக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். இன்றைய வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நாளைக்காக, நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன நாம் வாழ்க்கை பாதையில் நாம் அந்த பயணத்தில் நாளைக்கு நாம் என்ன செய்து நாம் எதற்காக நாளைக்கு நாம் என்ன நாம் உபயோகிக்க வேண்டும், எங்கு போக வேண்டும், எங்கு வர வேண்டும், எந்த காரியங்களை செய்ய வேண்டும், எது வாங்க வேண்டும், எது வாங்கக்கூடாது, என்ன பலன் நமக்கு கிடைக்கும் நாளைய தினத்தில் நமக்கு, அதை நாம் எதிர்பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்கிறார் கர்த்தர். நாளைய தினம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை நடத்த வேண்டும், எந்த காரியம் நம்மளுக்கு செய்யக்கூடாது, யாரிடத்தில் பேச வேண்டும், எதுவுமே நாளைய நாளை நாம் கணக்கில் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய நிம்மதியை நம்மை விட்டு பறித்து விடுகிறது. இன்றைய நாளில் நாம் ஒவ்வொரு செயலிலும் அனுபவிக்க வேண்டிய நம்முடைய நிம்மதிகள், கவலைகள், கண்ணீர்கள் அத்தனையும் நம்மை விட்டு பறித்துவிடும். இன்றைய தினம் என்கிற ஒன்றுதான் நமக்கு முன்பாக இருக்கிற உறுதியான ஒரு ஆசீர்வாதம். நாம் இரவில் நாம் தூங்கி உறங்கிக் கொண்டு நாளைக்கு காலையில் நாம் எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோமோ அதை இன்றைக்கு நாம் முடித்து விட வேண்டும். இன்றைக்கு நாம் செய்வது அதை நினைத்து நாம் நிம்மதி விட்டு பறித்து நம்மை விட்டு அகன்று போகும். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது இன்றைக்கு விட்டு போகும். நாளைய தினம் என்பது நமக்கு இல்லை. அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நாளைய தினம் என்பது நமக்கு நாளை மட்டும்தான் நமக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு வாங்குறங்க, நாளைக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அதை முடிச்சுக்கணும். நாளைக்கு நாம் கடவுள் நாளைய தினம் நம்மளை எப்படி கொண்டு போகின்றார் என்று அவருக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படியாக நாளை என்பது நமக்கு ஒரு நாள், அந்த நாள் கடந்து வரும் பொழுது நமக்கு அந்த நாள் ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நாம் அதை சரியான முறையில் அனுபவிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். நாளைய நாளை நாம் சரியான ஒரு வரைமுறையை எடுத்துக்கொண்டு சரியான பாதையில் சரியான அந்த பாதையை நாம் வருவதற்கு, அந்த பாதையில் செல்லுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாட்கள் மாறும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாத நாட்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனையும் அது நமக்கு அனுபவிக்கும் முறையில் கர்த்தர் நமக்கு அதை பழகச் சொல்லுகிறார். கவலை, மன அழுத்தம் மற்றும் பதற்றம் ஆகிய எதிர்மறையான காரியங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒருபோதும் முன்னுரிமை கொடுக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு கவலைகள் இருக்கின்றன, மன அழுத்தம் இருக்கின்றன, பதற்றங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் எதிர்மறையான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்வில் ஒருபோதும் நாம் அதை முன்னிறுத்தி நாம் அதை காட்டி நம் வாழ்க்கையில் நமக்கு அது கொடுக்க கூடாது, அதை நாம் எதிர்பார்க்க கூடாது, அதை நாம் முன்னிறுத்தி நாம் வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைய தினத்தில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்கின்றன, இன்றைய
நமக்கு எது தேவை, இன்றைய நாள் நமக்கு என்னென்ன நாம் காரியங்கள் செய்ய வேண்டும், இந்த நாளில் நமக்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும், அந்த காரியங்களில் அத்தனையும் கர்த்தர் நமக்கு அதை நல்ல ஒரு வாழ்க்கை பாதையில் நமக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இன்று நீங்களும் நானும் கர்த்தரை, ஆண்டவரை முழுமனதோடு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைய தினத்தின் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். இன்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை செய்யுங்கள். நாளைய தினம் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்துக் கொள்வார். அதனால் தான் மத்தேயு நற்செய்தியில் அழகான வார்த்தைகள், நாளைய தினம் என்பது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நாளை வருவது நாட்கள் தான் மிகவும் முக்கியம். அந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாத நாட்களாக கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக அந்த ஆசீர்வாத நாட்களை கொடுக்கும் பொழுது நமக்கு அன்றைய நாளில் என்னென்ன தேவையோ கர்த்தர் அதையும் செய்வார். நாளை என்பது அதை நாம் நம்மளுடைய மனதில் எடுத்துக்கொண்டு வாழக்கூடாது. நாளுடைய காரியங்களை, நாளை நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படியாக நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். என் அன்புள்ள ஆண்டவரே, இன்று நான் செய்ய வேண்டியது சரியாக செய்ய எனக்கு தேவையான கிருபையினால் என்னை நிரப்பி என்னை வழிநடத்துவீராக. என் எதிர்காலம் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதினால் கவலைகளை விட்டுவிட்டு அனுகுண வாழ்வை மகிழ்ச்சியுடன் நான் வாழ எனக்கு அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் நான் தீர்மானம் செய்கிறேன் என்று நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தையை அவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை வழிநடத்தக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது நம் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக சந்திக்கப்படும் என்று இந்த நாளில் உங்களை நான் அவளோடு இந்த வார்த்தைகளை சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இனியும் பாவங்கள் செய்யாமலும், பாவ படுகொலையில் விழாமலும், பசாசுகளுக்கு அடிமையாகாமலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் செல்வோமேனால் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணின் மணி போல அவருடைய கிருபையினால், அவருடைய இரத்த கோட்டையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துவாராக. அப்படியாக இந்த நாளில் நம்முடைய தேவனுக்கு ஆராதனையோடு செலுத்தி அவரை நன்றியோடு அவரை துதித்து பாடுவோமாக. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை. கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை.
தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை, இயேசு என்னும் இரட்சகருக்கு ஆராதனை. இந்த பூலோகம் வந்தவரே, தேவனையே தந்தவரே, உந்தனுக்கே ஆராதனை. பூலோகம் வந்தவரே, தேவனையே தந்தவரே, உந்தனுக்கே ஆராதனை. தேவாதி தேவனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை, இயேசு என்னும் இரட்சகருக்கு ஆராதனை. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோமாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படித்து பயன்பெறும் பொழுது கர்த்தர் எம்மட்டுமாக நம்மை வழி நடத்தக்கூடியவர். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நான் முன்னவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உள்ளது. அதை நீங்கள் படித்து ஒவ்வொரு நாளும் பயன்பெறுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வது அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் உன்னத பலன். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தின் பலன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இணையில்லா இனிய இயேசுவின் நாமத்தில் நான் இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். உன்னத பலன் என இந்த வசனத்தில் குறிப்பிடுவது பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிய முடிகிறது. மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆகி சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலேயே நடந்து தேவனுடைய ரூபத்தின்படி மாற்றப்பட அவனுடைய சுய பலத்தினாலே ஆவதில்லை என்பதை நாம் நமது அனுபவத்தின் மூலமும் மாத்திரமல்ல திட்டவட்டமான வேத வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடியும். சத்திய வசனத்தை அறிய இயலாமையை வெளிப்படுத்தும் வசனங்களை குறித்து தான் நாம் இந்த நாளில் பார்ப்போம். ஏசாயா 29:11-12 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 29:11-12 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தரிசனம் எல்லாம் சத்திய வசனங்கள் உங்களுக்கு முத்திகரிக்கப்பட புஸ்தகத்தில் புரியாத வசனங்களை போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்றான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் அந்த புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்றான். மற்றொருவன் வசனத்தை குறித்து அறியாமையை வெளிப்படுத்தும் மனுஷ மனக்குமரலை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 28:10 நமக்கு இப்படியாக சொல்லியிருக்கின்றது. படித்து பாருங்கள். கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். சத்தியத்தின் மேல் அந்த வார்த்தைகளை கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். அங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சமுமாய் இருக்கிற வேதமாகிய மறைப்பொருளை அறிவது எப்படி என்பது வேதம் இப்படியாக நமக்கு கூறுவது என்ன? ஏசாயா 34:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 34:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும். இவைகளில் ஒன்றும் குறையாது. ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்றும் குறைவுபடாது. இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. யாருடைய வாய்? கர்த்தருடைய வாய்.
அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். அப்படியானால் ஆவியானவரை நம்மோடு பேசி நமக்கு போதிக்க நம்மை அழைத்திருக்கின்றார். போதிக்கும்படி நம்மோடு அவர் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எப்படி? வாசியுங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார். ஆகவே நாம் சத்தியத்தை அறிய சத்திய ஆவியானவர் தாமே நம்மோடு பேசவும் நம்மோடு போதிக்கவும் போதித்து நடத்தவும் நம்மை வழிநடத்த கர்த்தர் நம்மோடு உறவாட ஆவலாக இருக்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஆண்டவரோடு தெளிவாக நாம் அவருடைய வார்த்தையை படித்து பயன்பெற வேண்டும் என்றால் நமக்கு அந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக புரியும். அப்படியாக கர்த்தர் அந்த வார்த்தைகளை தெளிவாக நமக்கு அறியக்கூடிய அந்த மனநிலையில் அவர் நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்க அவளோடு இருக்கின்றார். நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை கர்த்தர் அறிந்து நமக்கு தெளிவாக அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அநேக காரியங்களை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை நீங்கள் இப்பொழுது அந்த வார்த்தைகளை இன்னும் நான் சத்திய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படியான அன்றைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களையும் என்னையும் நடத்துவார். உண்மையுள்ள தேவன், சத்திய வார்த்தைகளுக்கு ஜீவன் கொடுத்திருக்கும் தேவன், ஆவியான கர்த்தர், அவர் இந்த உலகில் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களையும் என்னையும் நடத்த வருவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் அறிவிப்பார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சத்தியத்தை அறிந்த பின்னும் கூட மாம்சத்தினாலே பலவீனமாய் நிர்பந்தமுமாய் மனுஷன் சத்தியத்திலே நடக்க இயலாதவனாய் இருக்கிறவரனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-24 வாசித்து பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 24 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியாக 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். வசனம். நிர்பந்தமான மனுஷன் நாம், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தம் என்றால் என்ன சொல்லுங்க? நிர்பந்தம் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்றோடு ஒன்று இசைவென்று இருப்பதுதான் நிர்பந்தம். இந்த ஆத்மா விரும்புகிறதை பாவ சரீரமாய் இருக்கிற மாமிசம் நிறைவேற்றாமலும் நிறைவேறக்கூடாமலும் இருக்கிறது என அங்கலாய்க்கிற மனுஷன் பலப்படுத்தவும் உன்னத பலமான ஆவியானவரே அத்தியாவசியமாய் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னத தேவனுடைய ரூபத்தின்படி மறுரூபமாக்கப்பட அவருடைய ஆவியினாலே அல்லாமல் எவ்விதமாகும் சிந்தித்து பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் நமக்கு இப்படியாக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22 சபையாகிய நீங்கள்
நீங்களும் நானும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என எழுதப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22 சபையாகிய நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. அழிவுக்கேதுவான இவ்வுலகத்தில் மாம்சத்தில் வாழ்கின்ற நாம் உன்னதத்தில் இருந்து அனுப்பப்படுகிற அவருடைய ஆவியினாலே அன்றி எப்படி ஆவியாய் இருக்கிற அவரை போல உருவாக்கப்பட முடியும்? பாவ மாம்சத்தின் இருந்து மனுஷன் நீதியின்படி நடக்க கூடாதபடி மாம்சத்தின் கிரியைகளை நடப்பித்து பலவீனாகவே காணப்பட்டான். பாவ படுகொலியில் விழுந்து அந்த பாவத்தின் மாம்சத்தில் விழுந்து மனுஷன் நீதியின்படி நடக்க கூடாதபடி அந்த மாம்சத்தின் கிரியைகளை நடப்பித்து பலவீனனாகவே அவன் காணப்படுகின்றான். யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூறியபடி மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், பாவத்தினால் பிறப்பது பாவத்தினால் தான் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பிறந்து வாழும் பொழுது அது ஆவிக்குரிய ஜீவனமாக இருக்கும். ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் வாழுவோம். ஆனால் மாம்சத்தின்படி வாழ்வோம் என்றால் அது பாவத்தினுடைய பசாசனுடைய வழியில் நாம் வாழ்வோம். நாம் அப்படியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். மாம்சத்தினால் பிறந்த எந்த மனுஷனும் பாவியாகவும் மாம்சத்தின் கிரியைகளை நடப்பித்து மாம்சத்தின் பலவீனத்தினாலே மனுஷனாகிய ஆத்துமா பாவத்துக்கு ஊழியம் செய்கிற அடிமையாகவே இருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் மாம்சத்தினால் பாவத்தினால் நாம் வாழ்ந்து கொள்வோமானால் நாம் இந்த உலகில் பாவத்தின் ஊழிய பிள்ளைகளாக நாம் அடிமையாகவே நாம் வாழ்வோம். அப்படி நாம் வாழாமல் ஆண்டவருடைய ஆவியினால் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆவியின் ஜீவியத்தில் நாம் ஒவ்வொரு நாள் வாழ்வோம் என்றால் நமக்கு கடைசி காலத்தில் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு என்று நாம் அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் செல்வோம். இந்த நிலைமை மாம்சத்தின்படி பிறந்த எந்த மனுஷனுக்கும் காணப்படும். இந்த நிலைமை மாற பிறப்பிலேயே மாற்றம் ஏற்படுத்தப்பட ஆவியினால் பிறக்க வேண்டும். மனம் திரும்பி பாவத்தை நிறுத்து ஜலத்தினால் மறுபடி பிறக்க ஒப்புவித்த மனுஷனை தேவன் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை அவனுக்குள் வாசமாய் இருக்கும்படி ஆவியானவரை தந்தருளி ஆவியினால் பிறக்க செய்து ஆவியினால் தமது குமாரனாக மாற்றினார் கர்த்தர். இவ்விதமாக மாம்சமாயிருந்த மனுஷனை ஆவியான மனுஷனாக்கினார். இப்படியாக கர்த்தர் பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளை அவர் அதிலிருந்து மீட்டு நம்மை ஆவியின் மனுஷனாக மாற்ற கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்திருக்கின்றார். நாம் அப்படியாக மாம்சத்தின் பிரகாரம் அந்த பாவத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டுமா? இல்லை, நாம் ஆவியின் ரூபத்தில் ஆவியினுடைய ஜீவியத்தில் ஆவியுடைய வல்லமையினால் நாம் வாழ வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள். இனி மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்கிற அடிமை அல்ல நாம் அனைவரும். இப்படி ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க உன்னத பெலனுடைய நம்மை ஆளாக்குகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பிறப்பது மட்டுமன்றி நாம் அவராலே போதிக்கப்படுவது பற்றியும் கர்த்தர் என் நாமத்தினால் பிதா அனுப்பப்படுகிற என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவளான எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்ட நான் இருக்கிறேன் என கர்த்தர் யோவான் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நமக்கு தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆவியானவரே நம்மை நடத்தவும் செய்கிறார். இவ்விதமாய் ஆவியினால் பிறந்திருக்கிற எந்த மனுஷனும் ஆவியினால் நடத்தப்படும். ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்
2 தெசலோனிக்கேயர் 2:13 நாம் வாசிக்க வேண்டும். நாம் பூமியிலே நாம் பெற்றும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலத்தினால் ஜீவிக்கும் நாட்களில் இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த நாளில் அப்போஸ்தலர்கள் கொடுக்க இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் இப்படியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டுமா? இல்லை, நாம் ஆவியின் பிரகாரம், ஆவியின் ரூபத்தில், ஆவியினுடைய ஜீவியத்தில் நாம் வாழ போகிறோமா என்று சிந்தித்து நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளில் இருந்து நாம் மாம்சத்தின் பிரகாரம் வாழாமல், பாவ படுகொலைக்கு விழாமல், பசாசுகளுக்கு அடிமையாகாமல், ஆவியின் வல்லமையினாலும் ஆவியின் ஜீவியத்தினாலும் சத்தியத்தின் வார்த்தையினாலும் தேவனுடைய சத்தியத்தின் ஜீவன் உள்ள உயிருள்ள வார்த்தையினாலும் நாம் வாழ வேண்டும். அப்படியாக நாம் இந்த உலகில் அப்படி வாழ வேண்டும் என்றால் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் நமக்கு அவருடைய வீட்டில் இடம் உண்டு என்று இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு, இனி நான் பாவம் செய்யாமல் நான் ஆண்டவரோடு ஒன்றித்து அவருடைய பாதையில் செல்ல, அவருடைய பிள்ளைகளாக வாழ, அவருடைய குடும்ப பிள்ளைகளாக வாழ, சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ நான் இன்றைய நாளில் முடிவெடுக்கிறேன் என்று அவரை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி ஆண்டவருடைய ஜீவியத்தில் நாம் ஒன்றித்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் உங்கள் தேவைகளும் என்னுடைய தேவைகளும் இரட்டிப்பாக கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். அப்படியாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைய நாளில் அந்த ஒரு சபதத்தை எடுத்து அவரோடு ஒன்றித்து வாழுங்கள். இந்த உலகில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்று உங்களுக்கு அறிந்ததே. இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கின்றோம், நாளைக்கு எப்படி என்று நமக்கு தெரியாது. நாளை என்பது நாம் கணக்கில் வைக்க கூடாது என்று கர்த்தர் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரோடு அந்த வார்த்தைகளை நாம் வார்த்தையில் கொடுக்கும் பொழுது, நாவில் உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து அவருடைய பாதையில் நம்மை அழைக்க காத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் அவரை நோக்கி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய அழகான கண்களால் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம் தேவைகள் அனைத்தும் நமக்கு இரட்டிப்பாக கொடுக்கின்றார். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். என் அன்பு பிரியமான ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நீங்கள் செல்ல வேண்டாம். ஆனால் நமக்கு கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வார்த்தையும் அவருடைய சரீரத்தை திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை நான் மறுபடியுமாக இந்த வார்த்தைகளை சமர்ப்பிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இன்னொரு பாடல்களை பாடி அவரை நாம் துதிப்போமாக. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன்னோடு வாழணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா.
துயரில் துணையாய் உயிரில் மகிழ்வாய் உயிரில் கலந்தாய் உயிரில் மறைந்தாய் ஆனாலும் உன்னை நேசிக்கிறேன் உன்னோடு நான் வாழ்கிறேன் மனதோடு பேசவா இயேசுவே மௌனம் உன் மொழியல்லவா ஆழ்கடல் கடந்தாய் தீயில் நடந்தாய் உன் வார்த்தை வழி காட்டுதே பாழிலே ஓடியும் பாறையில் பாறையும் உன் வார்த்தை உருவாக்குமே வானில் அமுதாய் அருளின் விழியாய் தியாக வழியாய் நீயே கனியாய் என் வாழ்வில் உனைச் செய்துவே உன் சொல்லில் நான் வாழ்கிறேன் மனதோடு பேசவா இயேசுவே மௌனம் உன் மொழியல்லவா மனதோடு பேசவா இயேசுவே மௌனம் உன் மொழியல்லவா உன்னோடு பேசணும் உன் தோளில் சாயணும் உன்னோடு வாழ வேண்டுமே உன்னோடு பேசணும் உன் தோளில் சாயணும் உன்னோடு வாழ வேண்டுமே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய காணிக்கையில் கடந்து செல்வோம். பிறகு ஆண்டவருடைய திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும். ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அப்படியாக அவருடைய திருவிருந்தில் நாம் முழு மனதோடு பங்கு கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக. நன்றியோடு
செய்திட்ட நன்மைக்காய் இன்று நன்றி கூறுகிறோம். சத்தியவேதத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் அம்மாயே. சத்தியவேதத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் அம்மாயே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் நேசராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்று நன்றி கூறுகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் முழு மனதோடு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் அவர் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.